இங்கே பாருங்க கீழே கவனம் இங்கே பாருங்க அவங்க சாப்பாடு எடுத்து போடுவாங்க. சாவச்சேரி பேம்புராயண்ணா கரெக்டா எப்படிங்க எப்படி இப்படி கொண்டு வராங்க කණජිරාවේ මහජනයාට විකිණීම පිණිස නැතහොත් சார் 10:30 மணி அளவில் இந்த வாகனத்தை பின்தொடர்ந்து வந்து சாவச்சேரி போலீஸ் ஸ்டேஷன் அடியில் நிறுத்தி வணக்கம் அன்பான தாயக உறவுகளே, VKN தாயகம் என்னும் யூடியூப் சேனலூடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனேஸ். யாழ் மாவட்டத்தில் சாவகச்சேரி பகுதியில், அதாவது வேம்புராய் பகுதியில் சுண்ணாம்பு கற்கள் சட்டவிரோதமாக அகழ்ந்து செல்லப்படுவதாக சாவகச்சேரி மக்கள் கோரிக்கைகள் விடுத்த இடத்தில் அங்கே யாழ் மாவட்டத்தினுடைய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் அங்கு சென்று பார்வையிட்ட போது பெரும் பிரதேசத்தில் சுண்ணாம்பு கற்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் அந்த அகழிகள் காணப்படுகின்றன. கனியவள பகுதியினுடைய அனுமதியின்படி தரையிலிருந்து 2 அடி ஆழம் வரைதான் கனிய வளங்கள் பெற முடியும் என்பது சட்டமாக இருக்கின்ற போதிலும் அதைவிட 10 அடிக்கு மேற்பட்ட ஆழத்தில் சுண்ணாம்பு கற்கள் அகலப்பட்டு வெளி மாவட்டங்களுக்கு கொண்டு செல்லப்படுவதாக மக்கள் அறிவித்திருந்தார்கள். இதனையடுத்து நேற்றைய முன்தினம் 2/1/2026 இரவு 10:30 மணியளவில் இந்த சுண்ணாம்பு கற்களை ஏற்றியை சென்று கொண்டு இருக்கின்ற கனரக வாகனம் ஒன்றினை பின்தொடர்ந்த ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் சாவகச்சேரி நுணாவில் போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக அந்த வாகனம் இடைமறிக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்ட போது அது சட்டவிரோதமாக சுண்ணாம்பு கற்களை ஏற்றி செல்வதை உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த கனரக வாகனம் யாழ்ப்பாணத்தினுடைய பிரபல வர்த்தகர் ஒருவருடைய வாகனம் என்பதும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. ஆகவே இவ்வாறு மடக்கி பிடிக்கப்பட்ட இந்த வாகனத்தின் ஆவணங்களை பரிசீலித்த போது அது சட்டவிரோதமாக சுண்ணாம்பு கற்களை ஏற்றி செல்வது உறுதிப்படுத்தப்பட்டு இளங்குமரன் அவர்கள் இந்த கனரக வாகனத்தை போலீசாரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு சென்றிருந்தார். இதனைத் தொடர்ந்து அவர் அந்த பிரதேசத்தில் நடைபெற்ற சம்பவங்கள் தொடர்பாகவும் தான் மேற்கொண்ட நடவடிக்கைகள் தொடர்பாகவும் பல கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தார். அது தொடர்பான காணொலியோடு தான் தற்போது நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருங்கள். அரசகாணியா இது அரசகாணியாம் பாருங்கோ. அப்படி அப்படி கிட்ட எவ்வளோ பார்ப்போம். ஓ அரசகாணி என்று மக்கள் சொன்ன கீழே இறங்க இருக்கு. மேலே பாருங்க, மேலே கையில் தொட்டு காடு மேலே பாருங்க. ஆளை விட 2 அடி தான் கிண்டலாம் ஒரு அனுமதி இருக்கலாம். பாருங்க இங்கால பாருங்கோ, இதில் பாருங்கோ, இதுகள் என்ன நடக்குது. குளம் கட்டி இருக்கிறாங்க பாருங்க, குளம் கட்டி வைக்கணுமா மக்கள் நீராடுறதுக்கோ என்னத்துக்கோ குளிஞ்சு பாருங்கோ. அம்மாடியோய் கடவுளே, அம்மா இங்க பாருங்கோ. கீழே கவனம் இங்க பாருங்கோ. எங்களோட எம்பி கீழே நிற்க பாருங்க. ஒரு உயரத்தை நான் நினைக்கிறேன் ஒரு ஆளை விட 3 அடி 3 மடங்குக்கு மேலே வெட்டி இருக்கணும். பாருங்கோ, 3க்கு மேலே வெட்டி இருக்கணும். பாருங்க எவ்வளோன்னு சொல்லி. இந்த அவங்க சாப்பாடு எடுத்து போடுவாங்க.
இல்லை இல்லை, இதுவும் அதே மண் அகழ்வு தான். கனியவள அகழ்வோ மண் அகழ்வோ. இது அரச காணிக்குள்ள நடந்திருக்குது. பக்கத்தில், அதுக்கு பக்கத்தில் இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்குது. நாங்கள் இதை எடுத்து போட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இதுக்குரிய நடவடிக்கை சாவச்சேரி வேம்புராயண்ணா. ஓகே, இதுக்குரிய நடவடிக்கைகளை பாருங்க. எங்களோட மண் இங்கே எல்லாம் போகுது, என்ன மாதிரி ஆகுதுன்னு சொல்லி இது எங்களுக்கு ஒரு கிடைச்ச தகவல் படி வந்தது. இல்லை எம்பிக்கிற அவசரமாக வந்து பார்க்க சொல்லி அவள் சொன்னது ஊராளர்கள். அது மூலமாக வந்து நாங்கள் இது ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, இது ஒன்று சுத்த வர இருக்குது. இது வந்து அரச காணிகள். இது நான் நினைக்கிறேன் இந்த பக்கத்தில் உள்ள சொல்லுது நேற்று சத்தம் கேட்டதுன்னு சொல்லி 2-3 நாளைக்கு முதல். இப்போ கிட்டடி தள்ளப்பட்ட மாதிரி தெரியுது. எப்படி கொண்டு வர சிட்டி இல்லையா? சிட்டி இல்லையா? சிட்டியா? சிட்டி உடைய இடம் யாழ்ப்பாணத்திலிருந்து அனுப்பலாமல் කණජිද්‍රව්‍ය මහජනයාට විකිණීම පිණිස නැතහොත් අඩක් නිම වූ හෝ, ඒ කියන්නේ මේ අර පොළවෙන් ගන්න ගල් නෙමේ කොටස් කරන අඩක් නිම වූ හෝ නිෂ්පාදන වල අන්තර්ගත කිරීම පිණිස සකස් කිරීමෙන් පසුව ඒ කණජිද්‍රව්‍ය මිලට ගන්නා තැනැත්තුක ඒ කණජිද්‍රව්‍ය වෙළඳාම් කිරීම සඳහා වෙළඳාම් කිරීම පිණිස බලපත්‍රයක් දැරීම අවශ්‍ය නොවිය යුතුයි කියලා. මේක මෙයා ගාව තියෙන කොට මේක පොඩ්ඩක් හොයලා බලන්නම් මම. මේකේ තියෙන විදිහට මේක ඩස් තමයි. නෑ නෑ මට සර්කින් එක හරි. මේකේ දෙන ඩස්ට් එක තියෙනවා. ඊට අමතරව මේ තියෙන මේ තියෙනවා. ඊට අමතරව පිනිස නැතහොත් අඩක් නිම වූ. ඒ කියන්නේ සම්පූර්ණයෙන්ම මිනිසුන්ගේ පරිභෝජන මේකට සකස් කරපුවා හරි අඩක් නිම වූ හෝ කියලා. මේ සම්බන්ධයෙන් දාපු මෙයා ගාව තියෙන ඩොකියුමන්ට්ස් මම මේ තාම මේ මහේස්ත්‍රාත් උසාවියේ දාපු මේකක් කොහෙද කැපිටිගොල්ලේ යාපනයෙන් තිබුණා රූට් පොමිට එක මේ වවුනියා වෙන්ද වවුනියා මාතේ විතර කියන්නේ සර් මේ ෆැක්ටරි කොයි තියෙන්නේ? फैक्ट्री कोई देने सोना ऐसी में මේ ෆැක්ටරි මේක ෆැක්ටරි යාපන යාපන ආරගල් මට
ஆறுகால் மடம் இன்னுமே சொல்லினே சாவச்சேரி රෝ මැටීරියල් එකේ ආර්ගමන්ට් නැහැ. කොයිද කත්තේ මේ රෝ රෝ මැටීරියල්. රෝ මැටීරියල් අර කල්ල සුදු කල්ලක කොයිද එක එක ක්‍රසර් තියෙන නම්බර දැන්. ඒ ඉතින් අපි දන්නේ කොහෙන් ගේනවද කියන්නේ. අර කීප් කනක තන් ඔන්න දෝරට පිටු. ලෝයර් අර ටැබ්ලෙට් තියෙන පොඩ්ඩක් මට ඒක ටැබ්ලෙට් එකක් තුන තියෙනවා. මේක තමයි පොඩ්ඩක් කියව ගන්න දෙන්න. ඒක ට්‍රාන්ස්ලේට් තියෙනවද? ආ සිංහල තමිල් වලට ට්‍රාන්ස්ලේට් වෙන්නේ නැහැ. පැහැදිලි ශෛලියේදී මම කියන ට්‍රාන්ස්ලේට් කරන්න පුළුවන්. அந்த டஸ்டில சொல்ற டஸ்டில அந்த கல்லில என்ன அந்த போட்டோவில் இருக்கிறது கலர் இருக்கா அதுதான் இது கல்ல சாவச்சேரி மக்களை வேண்டுகோளுக்கிணங்க 2 கிழமைக்கு முதல் சாவச்சேரி பிரதேசத்தில் இவ்வாறான மணல் அகழ்வுகள் கல்லகழ்வுகள் நடைபெறுவதாக மக்களின் வேண்டுகோளுக்கிணங்க அந்த இடங்களை சென்று பார்வையிட்டு அதன் நிமித்தமாக நாங்கள் இதை எங்கு கொண்டு செல்கின்றார்கள் என்று தீர்மானிப்பதற்கு இதற்காக பல நாட்களாகவும் ஆராய்ந்து அதன் பிறகு சாவச்சேரி மக்களின் வேண்டுகோளுக்கு சாவச்சேரி மக்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலிருந்து செல்வதாக எமக்கு கூறியிருந்தார். அதே நிமித்தம் நான் இரவு 10:30 மணியளவில் இந்த வாகனத்தை பின்தொடர்ந்து வந்து சாவச்சேரி போலீஸ் ஸ்டேஷன் அடியில் நிறுத்தி இதை பரிசோதித்த போது அது யாழ்ப்பாணத்திலிருந்து செல்லும் கனிய கல் ஆன அந்த கல்லை ஏற்றி கொண்டு பொமிஷன் இல்லாமல் ரூட் பெர்மிட் இல்லாமல் திருகோணமலைக்கு சீமெந்து ஃபேக்டரிக்கு கொண்டு செல்வதாக தெரிவித்திருந்தார். அதே நிமித்தம் உடனடியாக சாவச்சேரி போலீஸினரை நாடி அவர்களிடம் இந்த வாகனத்தை இன்றைய தினம் ஒப்படைத்துள்ளேன். ஏனென்றால் எமது பிரதேசத்தில் நான் சென்ற சமயம் சாவச்சேரி சென்று பார்வையிட்ட போது உண்மையாக 10-15 அடிக்கு மேலான ஆழங்களை தோண்டி இவ்வாறான மணல் அகழ்வுகள் நடைபெற்று வருகிறது. இது இன்றைய தினம் நாங்கள் எடுத்துக்கொண்டால் அன்றோ திசாநாயக்கா தோழர் அவர்களும் கிளீனிங் ஸ்ரீலங்கா என்ற வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளார். கிளீனிங் ஸ்ரீலங்கா என்பது இந்த பிரதேசத்தை அழகுபடுத்துவது மட்டுமில்லை, எதிர்காலத்துக்கு இந்த கிளீனிங் ஸ்ரீலங்கா என்ற எதிர்கால சந்ததிக்கு இந்த நாட்டை பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. இவ்வாறான ஆழமான மண் அகழ்வு நடைபெறும் பட்சத்தில் எதிர்காலின் காலத்தில் சாவச்சேரி பிரதேசமானது உப்பு நீர உகந்த நீராக மாறும். அதனால் நாங்கள் எதிர்வரும் காலத்தில் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்க மாட்டோம். முன்னே அரசியல்வாதிகள் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் என்று நினைக்கின்றோம். ஏனென்றால் இவ்வாறு அகழும்போது சாவச்சேரியிலிருந்து பிரதேச உறுப்பினர்களும் கண்டும் காணாத வகையில் இருந்தனர். நாங்கள் கண்டிப்பாக இந்த சாவச்சேரி மக்களை மீட்டு எதிர்கால சந்ததிக்கு இந்த சாவச்சேரி மண்ணை மீட்டுக் கொடுப்பதற்கு நாங்கள் எமது ஆட்சி காலத்தில் கடமையை பெற்றுள்ளோம்.